ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் திரும்பியும் கம்பேக் கொடுத்துருக்கேன். என் பேர் கிருத்திக் மகேஷ். நான் கோவில்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் என்னோடய பாட்டி ஊருக்கு வந்திருக்கேன். இது வந்து ஈரோடு. எங்கள் அம்மா வந்து சோப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நேச்சுரல் சோப்பு. அது வந்து கெமிக்கல்லாம் இல்லாமல் நாங்களே வீட்டில் பண்ணுற ஹெர்பல் சோப்பு. இருங்க, இது வந்து ஹேர் கேர் ஷாம்பு, இது வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷு, இது வந்து டிஷ் வாஷ் லிக்விடு, இது வந்து எண்ணெய், ஹேர் கேர் எண்ணெய், இது வந்து கடலை மாவு சோப்பு, இது வந்து ஆவாரம்பூ சோப்பு, இது வந்து அரிசி மாவு சோப்பு, இது வந்து ரெட் வைன் சோப்பு, இது வந்து பப்பாயா சோப்பு, இது வந்து ரோஸ் பெட்டல் சோப்பு. இந்த பேக்கிங்லாம் கூட நாங்கள் தான் பண்ணுறோம் மக்களே. இது வந்து பொட்டேட்டோ சோப்பு. அப்புறம் இது வந்து இதுவும் ரோஸ் பெட்டல் தான், சாரி மறந்துட்டேன். இது வந்து சார்கோல் சோப்பு, இது வந்து வேப்பலை சோப்பு, இது வந்து கேரட் சோப்பு, இது வந்து மஞ்சிஸ்தா சோப்பு, இது வந்து ஆலுவேரா சோப்பு, இது வந்து பச்சைப்பயிறு சோப்பு, இது வந்து கடலை மாவு, அதே தான். நாங்கள் வந்து இந்த ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலையும் கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க எண்ணெய் கூட காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து குப்பை மேனி சோப்பு, இதுவும் குப்பை மேனி தான். அப்புறம் இது வந்து எங்களோட கடையில் விற்கிறது. இது வந்து நாங்கள் பண்ணுறதில்ல, வெளியே வர ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து பால் சோப்பு, இது வந்து பீட்ரூட் சோப்பு. அப்புறம் இந்த சின்ன பசங்க காய்ஸு, அப்புறம் இந்த சின்ன பசங்களாம் வந்து வீட்டில் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து சின்ன கோழிலாம் வளர்க்குறோம். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கோழி வகை இருக்குது. அதில் நாங்கள் இப்போ ஒரு 2 வகை கோழி வச்சுருக்கோம். இருங்க காட்டுறேன். இது வந்து கலர் கோழி, இது வந்து பிராய்லரு, இது வந்து இது முட்டை கோழி. அது பேர் என்ன? இது பேர் வந்து கிரிராஜா. 2 வச்சுருக்கோம், இதுவும் 2 வச்சுருக்கோம். இந்த கோழியோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பிராய்லர் வந்து பெருசாக்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது இது வந்து வின்டர் சீசன், அதனால ரொம்பவே குளிர் அடிக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஒரு துணி மாதிரி ஒன்று உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கூண்டு மாதிரி எதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா, அதுக்கு மேலே எதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஒரு குண்டு பல்பை தொங்க விட்ருங்க. அது வந்து சூடுக்காக. இல்லை என்கிட்ட கூண்டு இல்லை அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். இந்த அக்வேரியமுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே இந்த கிளியோட கூண்டுலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சின்ன கோழி தான், அதுக்கெலாம் அதுவே போதும். அதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு, அந்த வெளியே வரத்துக்கு தண்ணி வைக்கிற இடத்துக்கிட்ட ஓப்பன் பண்ணி விட்டு கூண்டு இப்படி தலைகீழே வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பல்பை செட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஒரு 5 ருபீஸ் அந்த ஒரு எல்இடியில் கிடைக்கும், அதெல்லாம் நான் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கி அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா இந்த கோழிக்கு வந்து ஹீட் கிடச்சி அது வந்து நல்லா க்ரோத் ஆகும். அப்புறம் இந்த கிரிராஜா வந்து டெய்லி முட்டை போடும் மக்களே, டெய்லி முட்டை போடும் காய்ஸ், டெய்லி முட்டை போடும். ஒரு 4 விட வருஷம் ஃபுல்லாக முட்டை போடும். அதுக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸ் இல்லைன்னா ஒரு 9 மந்த்ஸ் ஆகணும். அப்போ வந்து அது ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்துடும். அப்போ வந்து ஒரு சேவலும் ஒரு கோழியும் வேணும் நம்மளுக்கு.
ஓகே காய்ஸ், இதோடு நாங்கள் இந்த ஷார்ட்ஸ் முடிச்சுக்கிறோம். இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். அப்புறம் இந்த கோழிலாம் வெறும் 10 ருபீஸ் தான். இதெல்லாம் நீங்கள் இந்த சிட்டி சைடு இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த கிராமத்து சைடு ஆறு கொஞ்சம் இந்த ஒரு டவுன் சைடெலாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். நான் வந்து இதை எங்கள் ஊரில் வாங்கி பஸ்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். பாய் கைஸ்.